ஈரோடு பேருந்து நிலையம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போகி பண்டிகை. இப்போ வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பண்டிகைக்கு போகி அன்னைக்கு எல்லாரும் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்லாம் எரிக்கணும். அப்படிதான் நம்ம நிறைய நல்ல பொருட்களையும் அதை வச்சு நிறைய எரிச்சிருக்காங்க. நம்மளோட வரலாறு அப்படி இருக்கும். நாம் வந்து எல்லாம் தூக்கி போட்டு சுத்தம் பண்ணி பொங்கலுக்காக எல்லாம் பண்ணுவோம். தமிழர் திருநாள் தைப்பொங்கல் அதுக்காக நம்ம பண்ணுவோம். அதனால என்னன்னா, எல்லாரும் அந்த தூக்கி போடுறத மாநகராட்சியில எல்லா பக்கமே அதுக்கான இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாநகராட்சியில வேஸ்ட் பொருட்களை வந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தூக்கி போடாதீங்க, வீட்டில் வச்சிருங்க. வண்டி வரும், வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பிரிச்சு அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மாநகராட்சி வண்டி வந்து நிக்குது. இங்க வந்து நிகழ்ச்சி இப்ப காலையில் அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து நடந்தது. எங்க பேருந்து நிலையம் பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு. நிறைய தடவை இப்ப வந்து நான் எடுக்கிறது இல்லைன்னா நிறைய குப்பை போடுறாங்க, ரொம்ப குப்பை போடுறாங்க. யாரையுமே கேட்கவே முடியல. என்ன சொல்றது, அதற்கான ஒரு இது இல்ல. பாவம் கூட்டுறவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. சரி, ஏன் ஏதோ ஒன்னு ரெண்டு உள்ள ஒன்னு ரெண்டு வந்தா பரவாயில்ல. நிறைய வந்து பஸ்ல இந்த கோயம்புத்தூர் பஸ் வந்து நிக்கிற வந்து இறங்கிட்டு அந்த இது கூடி கல்றது எல்லா குப்பையும் கீழே போட்டுறாங்க. இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இனிமேல் தான் வந்து ஒன்னொன்னா பார்க்கணும். குறிப்பிட்டு சீக்கிரமான டைம்ல வந்து அதற்கான நம்ம நிறைய செயல்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சாதான் நம்ம பண்ண முடியும். பாவம் எல்லா கோபத்தையும் இல்லை எல்லாமே செய்யலைங்கிறத வந்து நம்ம பணியாளர்கள்ட்டே கொண்டு போய் சேர்த்த முடியாது. அதனால அப்படியே போயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் நான் நம்புறேன். எல்லாருக்கும் இந்த போகி பண்டிகைக்கு வந்து குப்பையை பிரிச்சு போட்டு கொண்டாந்து சேர்த்திருங்க. இன்னொன்னு, இனிய தமிழர் திருநாள் தைப்பொங்கலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.